ஸோ ஒரு படம் 1 கோடி சம்பாதிக்குது தேட்டரில் அப்படின்னா தயாரிப்பாளருக்கு வந்து 40 லட்சம் தான் கையில் வந்து சேரும். அதுவும் 3 மாதம் வரும் குறைஞ்சபட்சம் வந்து சேர. ஸோ இந்த வரி சுமையை குறைச்சா இன்னும் தயாரிப்பாளர்களுக்கு லாபமாகவும் திரையரங்க உரிமையாளர்களுக்கு லாபமாகவும் அமையும். ஸோ கண்டிப்பாக இந்த வரியை தமிழக அரசோ இல்லை மத்திய அரசோ குறைச்சாங்கன்னா திரைப்படத்துறைக்கு ரொம்ப நல்லது தான் சார். சேலம் மாநகரில் எங்கள் இல்லத்தோட திருமண விழா ஒன்று. ஸோ அதுக்காக கலந்துக்கு வந்திருக்கேன். உங்களை இங்கே சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். பிப்ரவரி முதல் வாரம் இல்லை 2வது வாரத்தில் அடுத்த படத்தோட தலைப்பை அறிவிச்சிட்டு படப்பிடிப்பு கிளம்பலான்னு இருக்கோம். ஸோ இந்த சந்தோஷமான செய்தியை உங்கள் கூட பகிர்ந்துக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. எல்லா தகவலுமே இந்த இப்போ டைட்டில் அனௌன்ஸ் பண்ண போகிறேன் சார். அதுலேயே உங்களுக்கு அது எல்லாமே கான்செப்டோட என்னன்னு தெரிஞ்சிடும். இன்னொரு 1 வாரம் வெயிட் பண்ணுங்க. அதுக்குள்ளே மோகன்ஜி படங்கள்னாவே அந்த தலைப்புல வந்து ஒரு சர்ச்சை உருவாகும். இந்த படத்துலயும் அந்த மாதிரி ஏதாச்சும் உருவாகுது இருக்குது சார். இது வந்து ஒரு வரலாற்று திரைப்படம் தான் பண்ணுறேன். அது மறைக்கப்பட்ட ஒரு வரலாறு. அது அறிவிப்பிலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அறிவிப்பிலே அதை பற்றின விவாதங்கள் ஆரம்பிச்சிடும். இந்த வருஷமே அந்த படத்தை வெளியிடுற முடிவில் தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். எல்லா ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்கும் முடிச்சிட்டோம். டிசம்பருக்குள்ளே ரிலீஸ்க்கு தான் பிளான் பண்ணி ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோம். விஷால் வந்து திரைப்படங்களுக்கு 2 வரி விதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தமிழகத்தில் மட்டும்தான் அந்த இரட்டிப்பு வரி வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து உங்களோட கருத்து சார்? நீங்கள் 100 ரூபா கொடுத்து தேட்டரில் படம் பார்க்குறீங்களா சார்? 28 ரூபாய் எங்களுக்கு வரியாகவே போய்டும் சார். 2 ரூபா செலவினங்கள் போய்டும். ஸோ நீங்கள் 100 ரூபா கொடுத்தீங்கன்னா 30 ரூபா நாங்கள் டேக்ஸாகவே கட்டிடுறோம். மீதி இருக்கிற அந்த 70 ரூபாயில் தேட்டருக்காரங்களுக்கு 60%, தயாரிப்பாளர்களுக்கு 40% தான் வருது. ஸோ ஒரு படம் 1 கோடி சம்பாதிக்குது தேட்டரில் அப்படின்னா தயாரிப்பாளருக்கு வந்து 40 லட்சம் தான் கையில் வந்து சேரும். அதுவும் 3 மாதம் வரும் குறைஞ்சபட்சம் வந்து சேர. ஸோ இந்த வரி சுமையை குறைச்சா இன்னும் தயாரிப்பாளர்களுக்கு லாபமாகவும் திரையரங்க உரிமையாளர்களுக்கு லாபமாகவும் அமையும். ஸோ கண்டிப்பாக இந்த வரியை தமிழக அரசோ இல்லை மத்திய அரசோ குறைச்சாங்கன்னா திரைப்படத்துறைக்கு ரொம்ப நல்லது தான் சார்.